பிசாசு இருக்கானே, அவன் ஏதோ பெருசாக பண்ணுற மாதிரி நினச்சி பண்ணுவான். அவன் சரியான ஏமாளி அப்படின்வாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஏதோ பெருசாக இந்த குடும்பத்தை அழிச்சிருவோம், அதை கொண்டு வருவோம், இதை கொண்டு ஏதோ ட்ரை பண்ணுவான். கடைசியாக நம்ம ஆண்டு பாருங்க, ஒரே நிமிஷத்தில் சர்ச்சில் வந்து உட்காந்து ஏசையா அப்படின்னா இந்த வச்சுக்கோ சுகம், எதையோ செய்வேன்னு நினைப்பான். ஆனால் அவன் வச்சு கண்ணியை வச்சு நம்மளை பெரிய ஆள் ஆக்கிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கனி தரும் இப்படி ஒரு செடி. அவன் பாட்டுக்கு செடியாக இருந்திருப்பான், அவனை விட்டுரு. ஆமாம் தானே? அவன் பாட்டுக்கு செடியாக இருந்து இந்த மாதிரி வண்ண வண்ண ட்ரெஸ்ஸை போட்டு இருந்திருப்பான். அவன் பாட்டுக்கு ஆட மேய்ச்சிருப்பான். ஆனால் பிசாசு என்ன பண்ணான்னா, இல்லை அவங்க அண்ணனை ஏவி விட்டு இவனை குழிக்குள்ளே போடுறேன் அப்படின்னு அவன் என்னமோ பெருசாக பண்ணுற மாதிரி நினச்சான். சரி, ஆண்டவர் கை கட்டி சரி குழி தானே தள்ளு தள்ளு அப்படின்னார். அவன் குழியெல்லாம் பத்தாதே, குழிக்கு வந்து கூட இவன் அமைதியாக தேவனை தூஷிக்காமல் என்ன பண்ணுறான், நல்லா இருக்கானே அப்படின்னு உடனே கொண்டு போய் என்ன பண்ண, அடிமை. அப்புறம் அந்த அம்மா வந்து கூப்பிட, இவர் வேணான்னு சொல்ல, நீ எப்படி என்னையே வேணான்னு சொல்லுவ அப்படின்னு சிறைக்கு கொண்டு போய் போட்டு. இப்போ பயங்கரமாக பிளான் பண்ணி இவன் திராட்சை செடியாக இருந்திருப்பான். இவன் பக்கத்தில் ஒரு பெரிய சுவரை பிசாசு கட்டிக்கிட்டே வரான். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, சுவரை கட்டு கட்டு கட்டு, இவனை மறைச்சிடணும் இந்த யோசேப்பு. அதுதான் அந்த சுவருக்கு நோக்கம். என்ன பண்ணும், மறைச்சிடணும். சரி, கட்டு 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 கட்டுன்னு கர்த்தர் விட்டு. இப்போ செடியாக இருந்தவன் பக்கத்தில் சுவர் கட்டுன உடனே வசனம் சொல்லுது, இப்போ அவன் கொடியாக மாறிட்டான். ஹல்லேலூயா. இப்போ பிசாசு என்ன நினச்சான், இப்போ அவன் செடியாக இருந்தானாலே சின்ன பிள்ளையா ஓரத்தில் இங்கே இருந்திருப்பான். இப்போ இதை கொடியாக மாற்றினா இவன் இங்கே இருப்பானா, செடியாக இருந்திருப்பான். அவன் என்னமோ பெருசாக சுவரை கட்டுற மாதிரி பக்கத்தில் கட்டுவான். கர்த்தரும் நம்மளை கொடியாக்கி பெரியாளாக்கி தூரத்தில் இருக்கிறவன் பார்த்து, ஓ யோசேப்பா அவன் பெரியாளாச்சே அப்படின்னு சொல்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், பிசாசு ஒரு ஏமாளி. அவன் சுவர் கட்டுனானா கட்டு 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 அப்படின்னு விட்டுறணும். அவனை பெரியாளாக காமிக்கவே